ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம்ஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவோட ரிங்கில் ஒரு மெசேஜ் அங்கே வரும். அதுவும் பிரதர் கிட்டலேருந்து அங்கே வந்திருக்கும். அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்கோன்னா, ஜூன்லின் சீக்கிரமா நம்ம செக்டுக்கு வா, ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஏன்ஷியன்டான ரிலம் ஓப்பன் ஆக போகுது, அந்த இடத்துக்கு போகணும். அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு ஏன்ஷியன்டான போர்ட்டல் அதான் ஓப்பன் ஆக போகுது. நம்ம சுவான்டியான் செக்ட் இன்னமும் க்ரோ ஆகணும்னா நம்ம அதுக்குள்ள போகணும். ஏன்னா அதுக்குள்ள ட்ரெஷரு, ஐட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதனால உள்ள போறது நம்ம செக்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டா அமையும். நம்ம ஹீரோக்கு அந்த ஏன்ஷியன்டான ரிலமை பத்தி ஒண்ணுமே அங்க தெரியாது. உடனே அவன் ஹாங் கிட்ட கேட்கறான், ஹாங்கு அது என்னது ஏன்ஷியன்டான ரிலம்னா? அந்த ஏன்ஷியன்டான சீக்ரெட் ரிலம்குள்ள ஏகப்பட்ட ட்ரெஷரு, ஏகப்பட்ட விஷயம் அங்க கொட்டி கிடக்கும். ஜஸ்ட் நம்ம அடைஞ்சாலே போதும், நம்மளால ஈஸியாவே லெவலப் ஆகி இம்மார்டிலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். மாஸ்டர், நம்ம போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அங்க ஹாங் எதுக்காக இப்படி சொல்றானா, ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு எப்பயாச்சும் தான் அப்பியரே ஆகும். இந்த மாதிரி விஷயத்த என்னால எப்படி அப்படியே விட முடியும்? இதுதான் எனக்கான வாய்ப்பு. கிட்ட ஆல்ரெடி 3000 ஃப்ளேம் சூத்திரா அது இருக்கு. அது கூட அங்க கிடைக்கிற ட்ரெஷரை இனிக்கும் போது பயங்கரமா என்னால பவர் அப் ஆக முடியும். நம்ம ஹீரோக்கும் அங்க போகணும் அப்படின்னு சிஸ்டம் வழியா நோட்டிபிகேஷன் வரும். அங்க ஏகப்பட்ட சர்ப்ரைசிங்கான ரிவார்ட்லாம் அங்க இருக்கான். அங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சிஸ்டம் கிட்ட ஆளு கேட்கறான். ஆனா நான் அப்படி சொல்லிட்டா உனக்கு அது சர்ப்ரைஸா இருக்காதுல்ல இப்படின்னு அங்க சிஸ்டமும் சொல்லும். இதனால நம்ம ஜூன்லினுக்கு ரொம்ப ஆர்வம் ஆகுது. இந்த மாதிரி அரிய வாய்ப்பை நம்மளால விட முடியாது. சீக்கிரமா இந்த இடத்த விட்டு அந்த ரிலியத்துக்கு நம்ம போலாம். இதுக்கப்புறம் போற விஷயத்த பத்தி கிங் கிட்ட அங்க சொல்ல, அங்க கிங்கும் பொண்ணை அனுப்பலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாரு. ஆனா உடனே பிரின்சஸும் அவங்க சொல்றாங்க, இல்லப்பா உங்களுக்கு வேணும்னா நான் இங்கே இருக்கேன், பிரச்சனை இல்ல. இல்லம்மா நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா இந்த சுவான்டியான் செக்டர் இருக்குல்ல, இதை ஜாயின் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். அதுல நீ டிசைபிளா இருக்க, அதனால உனக்குன்னு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குமா. அதனால நீ இங்கே இருந்து உன்னோட ஃபியூச்சரை வேஸ்ட் பண்ண வேணாம், நீ தாராளமா அங்க போகலாம். மாஸ்டர் ஜூன்லின், என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நல்லா பாத்துக்கோங்க. ஜூன்லினும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்க லிங்கரு, ஜூன்லின், ஹாங்கு 3 பேருமே அந்த இடத்த விட்டு புறப்படுறாங்க. அங்க லிங்கரும் போகும்போது பாய் சொல்லிட்டு போறா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஃபெதர் இம்மார்டல் செக்டர் நோக்கி வரும். அந்த இடத்துல சாங்கோ இருக்கான். முன்னாடி இருக்கிற அந்த லீடரும் இப்போ புதுசா அப்பியரா இருக்கிற அந்த ஏன்ஷியன் ரிலேயம் அதை பத்தி அங்க சொல்றாரு. முக்கியமா சாங், உங்க அப்பா உங்க ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. இது கேட்கறவன் ரொம்ப ஆச்சரியமாகறான், யார் இதை பண்ணிருப்பா? ஏன்னா பாசிபிளி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அங்க ரீசெண்டா ஏதோ ஒரு கல்டிவேட்டர் வந்தானா, அவன் நாசன் சோல் லெவல்ல தான் இருக்கான் ஆளு. ஆனா அவன் தான் எல்லாரையுமே அங்க வச்சு செஞ்சு மொத்தமா முச்சிருக்கான். இதனால சாங்குக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு தான் யோசிக்கிறான். இன்னொரு சைடு அங்க லீடருக்கு இன்னமும் அங்க புரியல. ஏன்னா எல்டர் மூ ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இருக்க ஒரு எல்டரு. அவரை மாதிரி ஒரு பர்சனை இப்படி ஒரு ஸ்மாலான செக்டர்ல இருந்து வந்த அந்த பர்சன், அவன் இத்தனைக்கும் நாசன் சோல் லெவல்ல தான் இருக்கான். அவன் எப்படி மொத்தமா முச்சிருப்பான்? இதை கேட்குற சாங்கோ, அப்பனா கண்டிப்பா கல்பிரேட் வேற எவனாச்சும் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இவன் வந்திருப்பான், ஆனா கொன்னது வேற யாராச்சா இருந்தா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, சுவான்டியான் செக்டை மொத்தமா முச்சு விட்டலாம். அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு கொன்ன அந்த பர்சன், அவனையும் நம்ம கொல்லணும். சரி, ஏன்ஷியன்டான சீக்ரெட் ரிலம் அது அப்பியர் ஆயிருக்குல, அதுக்கு நீ இப்ப போ. உன் கூட ஏகப்பட்ட எல்டர்ஸ் வருவாங்க. நீ தான் நம்ம செக்டர்ல இருந்து போக போற. நம்மள மாதிரியே ஏகப்பட்ட ஃபிராக்ஷன்ல இருந்து நிறைய ஆளுங்க டீம் அப் பண்ணியும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உனக்கு என்ன பண்ணும் தெரியும்ல. அதே மாதிரி ரிவெஞ்ச் பத்தி நீ கேட்டனா, அந்த இடத்துல ஜூன்லினோட செக்டும் வந்துதான் ஆகணும். அவனையும் அவங்க செக்டையும் அந்த இடத்துல மொத்தமா முச்சு விட்டுரு. உனக்கு புரியுதா? கேட்குற சாங்கும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா லீடரு கையில ஒரு பால் மாதிரி ஒரு விஷயத்த வச்சுக்கினே அவரு சொல்றாரு, டிசைபிள் அந்த ரிலேயத்துல நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். நான் அங்க கிடைக்கிற ரிசோர்ஸஸை வச்சு என்னால கிரேட் அசென்ஷன் அந்த லெவல்ல இருந்து சீக்கிரமாவே ட்ரிபுலேஷன் அந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும். இந்த உலகத்துல ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு லைட்டா சொல்லிடுறேன். இந்த டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு லெவல் இருக்குல்ல, அதுல ஒன்ஸ் அவங்க வந்துட்டாலே அவங்கள எல்லாருமே காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாடி இன்டகிரேஷன் அந்த லெவலை ரீச் பண்ணிட்டா அவங்கள எல்லாருமே ஹெவன்லி காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரேட் அசென்ஷன் அந்த லெவலில் ரீச் பண்ணிட்டா வெனரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபுலேஷன் அதை பற்றி சொன்னால் அவங்கள சூடோ இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரேங்கிங்கில் இம்மார்டல் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க வந்துட்டாலே அந்த பர்சனால ஒரு ரீஜனையே டாமினேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ரிலியத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு கேங்கும் பேசிக்கினே வரும், இந்த மாதிரி நம்ம சீக்கிரமா போகணும், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த ஃபெதர் இம்மார்டல் செக்டர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே மிஞ்சாது. இதே மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல கொச்சன்னு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க.
மேஜரா இந்த இடத்துல 5 செக்ட் இங்க வரணும், ஆனா 4 செக்ட் தான் இங்க வந்திருக்கு. நம்ம ஹீரோவோட செக்டும் இங்க வரலையா? அதனால அந்த பெரியவரும் யோசிக்கிறாரு, ஆமா என்னாச்சு, அந்த செக்ட் எதுக்காக இந்த இடத்துக்கு வரல? இப்போ அவங்க வரமாட்டாங்க, கிவ் அப் பண்ணிட்டாங்களா என்ன? இப்போ மேஜரா வந்திருக்க அந்த 4 செக்ட் அவங்களுக்கு இடையில தான் காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க மூவிங் மவுண்டன் செக்ட்ல இருந்து வந்த ஃபேங் அப்படின்னு சொல்லின்னு ஒரு லீடர் இருக்காரு. அவரு ஆல்ரெடி டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல இருக்காரு. அவரு லெவலுக்கு அங்க யாருமே இல்ல. அதனாலேயே அவரும் வந்துட்டு எல்லாரையுமே அங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே எங்களுக்கு தான், உங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்காதுன்னு. அந்த பெரியவரு மத்தவங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல, அவங்களும் அதுக்கு ஒபேதா பண்றாங்க. ஏன்னா இவரு லெவலுக்கு அங்க யாருமே இல்லல. அங்க ஃபேங்குக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும், அவ்வளவுதான் நம்ம தான் எல்லாத்தையுமே ரீக்ளைம் பண்ண போறோம்னு. ஆனா இந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஷிப் அங்க வரும். அந்த ஷிப்ல டியான் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பான். டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கடைசி ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜ்ல அவன் இருப்பான். அங்க அவருக்கு இதெல்லாம் கேட்டோடனே ரொம்ப கடுப்பாயுது, யாரா இவன் நம்ம கிட்ட வந்துட்டு எல்லாத்தையுமே கிளைம் பண்ண போறான்னு. அங்க ஃபேங்க்கு என்ன பண்ணும் தெரியல, ஏன்னா அவரு கடைசி ஸ்டேஜ்ல அங்க இருக்காருல்ல, அவருக்கே அங்க பல வருஷம் இருக்கும் பிரேக் த்ரூ பண்றதுக்கு. அதனால போயிட்டு மரியாதையா ஒரு ட்ரீட் பண்ணுவாரு. ஆனா அந்த டியான் அப்படி பேசுற மாதிரி இல்ல, ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றான். ஏன்னா ஆளு வந்திருக்கிறது ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி, அதாவது நம்ம ஹீரோ வந்திருக்கான்ல அந்த மாதிரி ஒரு டம்மியான இடத்துல இருந்து, நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல, நீலாம் என் காலடிக்கு கீழே தான் அப்படின்னு ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணும்போது அவரோட மக்கள் அங்க பாக்குறாரு. அங்க அவருக்கு ரொம்ப கடுப்பாகுது. உடனே பவரை வெளிப்பத்த டியானோ உடனே சொல்றான், உனக்கு தெரியலப்பா இந்த மாதிரி என்னோட பவர் கேப் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு. அங்க அவரு வெறுமா ஒரே ஒரு அட்டாக் ஒண்டிதான் பண்ணுவாரு. அதுக்கே அவரோட நிலைமை ரொம்ப மோசமாவும், அங்க வாயிலேருந்து ரத்தமா வரும். அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க திரும்பவும் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது திடீர்னு ஒரு போர்ட்டல் அங்க அப்பியர் ஆகுது. இந்த வாட்டி 3ஆவதா இன்னொரு கேங் வருது, அது புத்தாவோட ஒரு கேங் தான். அதுக்கப்புறமா 4ஆவதா இந்த ஃபெதர் இமாட்டல்ல இருந்து வந்த நம்ம சாங், அவரோட கேங்கும் அங்க வரும். அங்க அவரை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா நம்ம சாங் கிட்ட சன் இமாட்டல் பாடி அப்படின்னு ஒரு பாடி இருக்கும். அதனாலேயே ஆளு பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சாங் கூடிய வந்த ஒரு எல்டரும் என்னடா நீங்க பேசினிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளுங்களை மூச்சு வர்றாரு. இந்த மாதிரி தான் நிலைமை ரொம்ப கியாசா போயின்னு இருக்கும். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவோட செக்டும் அங்க வரும். என்னடா இது 5 செக்ட் இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப கவனத்தை செலுத்தவனா, மெயினா ஞாபகம் வச்சுக்க போது இந்த சாங்கு, அதுக்கப்புறம் அந்த புத்தா, நம்ம ஹீரோவோட செக்ட், இதை ஒண்டி இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க 3 பேர் தான் இந்த ஏன்ஷியன் ரில மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கேங்கு. இப்போ ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும்ல, அது மெஜாரிட்டியா நான் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அது தேவையில்லாத விஷயம், அதனால இன்னமும் தான் போர் அடிக்கும். அது ஏன் எதுக்குன்னு இந்த வீடியோவோட கடைசியில உங்களுக்கு சொல்றேன். ஸோ கடைசி எண்டிங்க பாருங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஏன்னா இப்போதான் உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட செக்டில் இருக்க ஜாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா முன்னாடி இருக்க ஆளுங்களோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனாலே என்ன பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே அந்த பொண்ணு சொல்றான், எல்லாமே நம்ம பீக் மாஸ்டர் ஜுன்லின் அவர் மேல தான் டிபெண்ட் ஆகுது. இப்படி இவங்க ஒரு சைடுக்கா பேசும்போது நம்ம ஜுன்லின் டைரக்டா ஆக்ஷனுக்கே போயிட்டான். இந்த இடத்துல சாங்கோட ஷிப்புக்கு மேல ஆளு வந்துட்டான். இதை பாக்குற அந்த ஃபேங், அதங்க அந்த மூவிங் மவுண்டன் செக்டோட அந்த லீடரு, ஆளு ஆல்ரெடி இவங்க கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். அதனால நம்ம ஜுன்லினை பார்த்து, வேணா நீங்க வந்து போக வேணாம், இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்தா அமையும் இப்படின்னு ஆளு சொல்லுவான். ஆனா நம்ம ஜுன்லினுக்கு இன்னமும் தான் கடுப்பாகுது. ஆனா அவங்க பெரிய சாக்ட்னா மத்தவங்கள இவங்க பொலி பண்ணுவாங்களா, இதெல்லாம் சரியல. எங்களை மாதிரி வேஸ்ட் லேண்ட்ல இருந்து, அதாவது ஒரு சின்ன லேண்ட்ல இருந்து வந்த ஆளுங்க, அவங்க எல்லாருமே இங்க நிக்க கூடாதுன்னா நாங்க வந்து நிப்போண்டா. எங்க பின்னாடி எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, உங்களால என்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பண்ணுங்க, நாங்க இங்கே தான் இருக்க போறோம். அங்க சாங்குக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமா அங்க கடுப்பாகுது. ஆமா யாரு நீ, உன்னோட பேரை சொல்லு. நம்ம ஜுன்லின் ஒரு பயங்கரமான லுக்கோட அங்க சொல்லுவான், நான் யாருன்னா உன்னோட கிரேட் ஃபாதர் ஜுன்லின். அங்க இப்பதான் எல்லாருக்கும் நம்ம ஹீரோ பத்தி அங்க தெரியுது. ஹியூவான் செக்டர்ல இருந்து வந்த ஜுன்லினா இவன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ரீசெண்டா இவன் நாசன் சோல் லெவல்ல தான் இருக்கான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளால சோல் லெவலு, ஆனா உண்மையிலேயே டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல தான் ஆளு இருக்கான். அதை பத்தி இவங்களுக்கு எல்லாம் அங்க தெரியல. சுவான்டியான் செக்ட் அப்படின்னு ஒரு செக்டோட பேரை கேட்டவுடனே ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா இந்த ஜுன்லின் இவன் தான் இந்த தண்டர் செக்டை முழுசா மூச்சு விட்டான். அதே டைம்ல எல்டர் மூவியும் அங்க மூச்சு விட்டான். இது எல்லாமே ரீசெண்டா மெசேஜா அவனுக்கு வந்திருக்கும். அங்க இதனால பயங்கரமான ஆரவ அவன் வெளிப்படுத்துவான். நம்மளும் அங்க பயங்கரமா கடுப்பேத்துற மாதிரி கேக்குறான். ஆமா என்ன ஆச்சு, எதுக்காக ஒரு மாதிரி வித்தியாசமா நீ ஆக்ட் பண்ணிருக்க, சொல்லு ஜுன்லின். நீ தானே அந்த தண்டர் சாக்டியும் எங்க அப்பாவையும் கொன்னது? இப்போதான் எனக்கு ஞாபகம், அந்த பைத்தியக்காரன், அதான் அவன் சொந்த பையனை பத்தி அதிகமா அவன் வந்து இம்மார்டல் பாடி வச்சிருக்கான், பெரிய ஆளா மாற போறான் அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமா சொல்லிங்கன்னே இருந்தான். அந்த முட்டாள் பையனா நீ? அங்க இது கேட்ட உடனே சாங்குக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. ஆளு கொலை வரைக்கும் போயிடறான். நீ பைத்தியக்காரன்னு மென்ஷன் பண்ண அவனோட சன்னு தானா? ஓ அந்த முட்டாளுக்கு பிறந்த சன் நீ தானா? அப்ப கண்டிப்பா நீயும் ஒரு முட்டாள் தான். ஜுன்லின் நீ வந்து ரொம்ப
எல்லையை மீறி போற, இன்னைக்கே மொத்தமா உன்னை முடிக்காம விட மாட்டேன். ஆளு ஒரு மாதிரி ரேஜுக்கு போகும்போது முன்னாடியே ஒரு பர்சனை வந்துட்டு, நீங்க வெறுமா வார்த்தையை சொல்லுங்க, இந்த மாதிரி நான் பாத்துறேன், இந்த ஜூலின்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் முச்சிடறேன் இவனை. அந்த பர்சனும் முன்னாடி வந்துட்டு அவன் ஸ்வாட வச்சு ஜூலினை முடிக்கலாம் அப்படின்னு வருவான். ஆனா அதுக்குள்ள ஹாங்கோட என்ட்ரி அங்க வரும். பாரா, என் முன்னாடி ரொம்ப அழகான ஒரு பியூட்டியே வந்திருக்கு. அங்க பியூட்டின்னு கேட்டோனே அங்குக்கு வரும் பாருங்க கோவம். அந்த இடத்துலயே ஆளு எரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஃபயர் டெக்னிக்கோட பேரு பிளேசிங் லோட்டஸ் மிரேஜ். அங்க அந்த ஃபயர் பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பர்சன் அந்த நெருப்பு பட்ட அத்த செகண்டே அப்படியே எரிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம ஆகுறான். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மூவிங் மவுண்டன் செக்ட்ல இருந்து வந்த அந்த ஃபேங்கு, அந்த வயசானவரு, மத்த செக்ட் ஆளுங்க, யாரா அந்த பொண்ணு பயங்கரமா வந்து மூச்சு விட்டு போயினே இருக்கா அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே. அங்க ஹாங்கும் ஜூலின் கிட்ட வந்துட்டு, மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஷயத்த நான் முச்சிட்டேன். அங்க மத்த செக்டர்ல இருக்க ஆளுங்க மாஸ்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது, இந்த பொண்ணு பீக் மாஸ்டர் ஜூன்லினோட ஒரு டிசைபிளா? எனக்கு புரியல. இந்த சுவான்டியான் செக்டர்ல எதுக்காக இந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுங்க இருக்காங்க? அதுவும் அந்த பீக் மாஸ்டரோட டிசைபிளுக்கு இந்த அளவுக்கு பவரா? அங்க நான் எதுக்காக நம்ம ஹாங்க அவ அப்படின்னு மென்ஷன் பண்றேன்னா, பாக்குற ஒருத்தவங்களும் அவ பொண்ணு அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்றேன். ஆனா ஹாங்கு உண்மையிலேயே பையன் தான். அங்க இப்படி இந்த விஷயம் நடக்கும் போது அங்க பிரதர் ஈயோ வந்துட்டு, அட ஜூன்லின், நீ எதுக்காக தேவையே இல்லாம அந்த ஃபெதர் இம்மார்டல் செக்டர் தொல்லை பண்ற? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியாம நீ மோதுற. உனக்குன்னு பெரிய ஃபியூச்சர் வந்திருக்கு. இப்பயும் டைம் இருக்கு, இந்த இடத்த விட்டு போயிடு. ஆனா அதெல்லாம் அவளைக்கும் பெருசா நம்ம ஆளு கண்டுக்கல. நீங்க வந்து அந்த விஷயத்த அவளைக்கும் கண்டுக்க வேணாம். நான் வந்து ஓகே தான். அதே மாதிரி நான் வந்துட்டேன். ரீசெண்டா இன்னொரு டிசைபிளும் எனக்கு வந்தா. இவளோட பேரு லிங்கரு. இவ வீராஜ்யத்தோட பிரின்சஸ். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வாட்டர் ஸ்பிரிட் ரூட், அதுக்கான கிரேட்டான பொட்டன்ஷியல் இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட செக்டர்ல இருக்க அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பிரைட்டா இருக்கா. அதே மாதிரி அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது மேல இருந்து அந்த சாங்கும் அங்க சொல்றான், ஏய் எங்க அப்பாவை நீ கொன்னதும் இல்லாம எங்களை ரொம்ப கீழ்த்தனமா நீ பாக்குறல, இதுக்காக கண்டிப்பா நான் விட மாட்டேன். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஜூன்லின், இன்னைக்கு நீ சாகுறது நிச்சயம். நீ என் கூட சண்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுறியோ? ஆனா உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏத்த ஆப்பனன்ட்டா எனக்கு தெரியல. லிட்டில் ஹாங், போயிட்டு சண்டையிடு. அங்க ஹாங்குக்கு இதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாவுது. ஆமா, என்னை பார்த்தா என்ன நாய் மாதிரியா இருக்கு, ஏதோ அவுத்து விட்ட நாய் மாதிரி, போய் சண்டை போடு அப்படின்னு இவன் சொல்லிருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் மேலேயும் வச்சிருந்த கோவத்தை இவன் மேலேயும் இறக்கிட வேண்டியதான். அங்க ஹாங் வந்து நிற்கும் போது சாங்கும் அவங்க சொல்றான், ஜூன்லேன் உனக்கு அசிங்கமாவே இல்லையா? ஒரு கோலம் மாதிரி சண்டையிடாம ஒழிஞ்சுன்னு இருக்க. உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு என்னோட மாஸ்டர் இறங்கி வரணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அங்க சாங் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஹேய், உன்ன மாதிரி ரொம்ப அழகான பியூட்டி, அது எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான செக்டர்ல இருக்கணும்? உன்னோட டேலண்ட்டு, உன்னோட எபிலிட்டி எல்லாமே இங்கேருந்து வேஸ்ட்டாக தான் போகுது. அப்படி ஒண்டி நீ ஃபெதர் இம்மார்டல் செக்டரில் ஜாயின் பண்ணனா உனக்கு பெரிய அளவில் ஒரு பதவியும் லாயலிட்டியும் உனக்கு கிடைக்கும். நம்ம ஹாங்க பியூட்டி அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒரு பொண்ணு தானே அவன் மீன் பண்ணுறான். இதனால பயங்கரமாக ஹாங்குக்கு கடுப்பாகுது. இல்லை, எனக்கு ஒன்றும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையை சொன்னா இது எந்த அளவுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு உனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அப்படியா? ஆனா என் மாஸ்டர் சொன்ன மாதிரியே உங்க அப்பா ஒரு முட்டாளு, அதே மாதிரி அவனுக்கு பிறந்த அந்த பொல்லையும் ஒரு முட்டாளா தான் இருக்கான். ஹேய், நீ சொன்னதுக்கு கண்டிப்பா ரெக்ரெட் படுவ. அந்த இடத்துல ஆளு ஃபயர் பவரை வெளிப்படுத்துவான். அதுவும் ஒரு நெருப்பால ஆன டிராகன் மாதிரி பயங்கர வேகமா ஹாங் கிட்ட வரும். ஆனால் ஹாங் மீட்டியர் ஃபிளேர் அப்படின்னு ஒரு டெக்னிக் அங்கே பயன்படுத்தணுன்னே அந்த நெருப்பை முன்னாடி இருக்கிற அந்த டிராகன் நெருப்பு அதெல்லாம் அங்கே நிற்கவே முடியல. அங்கே சாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவனோட டெக்னிக்கு ரொம்ப பயங்கரமானது. நான் அதையே அசால்ட்டா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிச்சு அப்படின்னு தான் ஆள் யோசிக்கிறான். என்ன ஆச்சு உன்கிட்ட? வெறுமா இது ஒண்டிதான் இருக்கா? நீ ரொம்ப அரகண்டா இருக்க வேணாம். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்ப ஒண்டிதான். ஆளுக்கிட்ட சன் இம்மார்டலோடைய பாடி இருக்கும். அதோட பவரை வெளிப்படுத்தணும்னே ஆளு ஒரு டிஃப்ரெண்டான லெவலுக்கு போறான். அந்த இடத்துல விடாம பஞ்சஸ் மேல பஞ்சஸ் அங்க விடுறான். நம்ம சாங்கோட இம்மார்டல் பாடி அந்த டெக்னிக்கும் அவரோட பாடி இன்டகிரேஷன் அந்த ரேங்கும் இணையும் போது முன்னாடி டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்க ஒரு பர்சனையும் வந்தாலும் அவனால அங்க நிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணெல்லாம் அங்க காலி ஆயிடுவா. அங்க இதே மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகும். அங்க எல்லாருமே பயந்து போய் வராங்க. அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆச்சுன்னு ஹாங்கோ ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா அந்த புகை மூட்டெல்லாம் போனக்கப்புறம் ஹாங் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட இருப்பல்ல, இதை பார்த்தோன்னே ஆளுக்கு இன்னமும் அங்க கடுப்பாகுது. நான் எந்த அளவுக்கு இன்வென்சிபிள்னு தெரியுமா? கண்டிப்பா நான் ஒன்னும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பஞ்சஸ் அங்க கிட்ட வந்து நேரடியா ஆளு தாக்குறான். ஆனா எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. அங்க வெறுமா ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அது அங்க பயங்கரமா ஆளுக்கு வலிக்குது. சாங்கால எதையுமே யோசிக்க முடியல இங்க என்ன ஆகுதுன்னு. ஏன்னா ஆளு என்னதான் முக்கிய அச்சாலும் அவன் அட்டாக்ஸ் அங்க ஒர்க்கே ஆகல. ஆனா அந்த பொண்ணோட அட்டாக்ஸ் ஒண்டி எப்படி என் மேல ஒர்க் ஆயின்னு இருக்கு.
எனக்கு எப்பயும் புரியாத விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு டிசைபிள் அந்த செக்டில் எதுக்காக இருக்கணும்? ஹேய், நீ ரொம்பலாம் யோசிக்க வேணாம், நீ முன்னாடியே ஒரு ட்ராஷ் தான். இம்மார்டல் சாக்ல இருக்க மற்றவங்களும் வேணாம், சண்டை வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆளுக்கு இது ஒரு மான பிரச்சனைல, இதனால ஆளு இன்னமும் பெரிய அளவில் அங்கே பவரை வெளிப்படுத்துறான். அங்கே டிவைன் டியர்ல இருக்க ஒரு அட்டைக்கும் ஆளு பண்ணுவான். ஆனால் ஹாங் சுத்தமாக அங்கே பயப்பில்ல. உனக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குன்னு தெரியுமா? 7 கலர்டு ஃப்ளேமிங் இன்ஃபர்னோ அப்படின்னு ஒரு டெக்னிக்கை ஹாங் அங்கே பயன்படுத்துறான். இதனால அந்த அட்டாக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. டைரக்டாக அது சாங் மேலே படும். எல்லாருமே அந்த அட்டாக்கை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அங்க ரொம்ப மோசமான நிலையில வானத்திலேருந்து கீழே விழுவான். அங்க இன்னமும் மற்றவங்களால யோசிக்க முடியல. ஃபெதர் இம்மார்டல் சாக்கு தோத்து போயிடுச்சா? இப்பயாச்சும் தெரியுதா இந்த இடத்துல உண்மையிலேயே சுப்பீரியர் யாருன்னு? இந்த சைடு நம்ம ஹீரோவோட பிரதர் அவனும் அவங்க சொல்றான், ஹேய் ஜுன்லின், உன்னோட டிசைபிள் அந்த ஹாங் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா பிரச்சனை என்னன்னா ஃபெதர் இம்மார்டல் சாக்ல அவன் ஒண்டி தான் பவர்ஃபுல்லான்னு கேட்டா கிடையாது. பெரிய பெரிய எல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போகணும். இதை கேட்கிற நம்ம ஜுன்லினும், அட நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், அதான் நான் இங்க இருக்கேன்ல, நான் இருக்கும் போது எதுவுமே ஆகாது. அங்க ஆளு பாராட்டுறான், ஹாங் இன்னைக்கு நீ சூப்பராகவே பண்ண, ரொம்ப நன்றி மாஸ்டர். இந்த சைடு சாங்கோட நிலைமை மோசமா இருக்கு. இருந்தாலும் ஆளுக்கு இப்பயும் கஷ்டமா இருக்கு. நான் யோசிக்கல, நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா கடைசியில நான் தோத்து போயிட்டேனா? அந்த வயசானவரு நம்ம சாங்க கீழே வர வச்சுட்டு, சாங் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், ஏன்னா உங்களுக்கு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா நீங்க வருவீங்க. ஆனா சாங் இப்பயும் நான் தான் இங்க பெரிய ஆளுன்னு யோசிச்சேன். ஆனா ஒரு சில நொடியில நான் இப்படி அங்க தோத்து போன்னு யோசிக்கல. அங்க இப்படி அவன் புலம்பதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்டரு மத்தவங்க கிட்ட அவரு சொல்றாரு, உனக்கு பார்த்தா தெரியலையா நம்ம சாங்கியா அவங்க தாக்கிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த மொத்த சாக்டியும் நம்ம அழிக்கணும். அங்க இதை கேட்டோன்னே பாடி இன்டகிரேஷன்லயே ரொம்ப ஹையான லெவல்ல இருக்க ஒரு பர்சன் அவன் அங்க முன்னாடி வரான். இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன், இது எனக்கு ஈஸியான விஷயம் தான். அங்க எல்லாருமே அவரோட பவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இப்போ வந்தால ஹாங்கு இவரோட பவர் முன்னாடி ஹாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான். அங்க ஹாங்க நோக்கியும் ஜுன்லைனை நோக்கியும் பயங்கர வேகமா வர ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் ஹாங் நீ அதை பத்தியும் கவலைப்பட வேணாம், இந்த விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன். அங்க மத்தவங்களாம் அந்த பர்சனை பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க. ஜூன்லைனையும் அங்க தடுக்கிறாங்க வேணான்னு. ஆனா ஜூன்லைன் அங்க சொல்றான், அவன் எதுல வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. அங்க இதை கேட்கிற அந்த பர்சனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆமா நீ என்ன யோசிக்கிற, உன்னால என் முன்னாடி நிக்க முடியும்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்லை. ஆளு ஒரு பெரிய கையை வச்சு அங்க தாக்க வருவான். ஆனா ஜூன்லைனோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஜூன்லைன் பக்கத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான எத்துறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட சுப்ரீம் போன் அப்படின்னு ஒரு போன் வந்து ரிவார்டு கிடைச்சிருக்கும். அது ஜுன்லினோட பாடியில் இருக்கனால ஸ்ட்ரென்த்து அவனோட ஸ்பெல்லு எல்லாமே இப்போ ஒரு பங்கமான லெவலில் இருக்கு. அடிச்ச அடியில் ஆள் எங்கேயோ போகிறான். நான் யோசிக்கல, உண்மையை சொன்னால் இந்த சுப்ரீம் போன் அது உண்மையிலேயே பங்கமாக இருக்கு. அங்கே இதை பார்க்குற மற்ற எல்டர்ஸுக்கு கடுப்பாகுது. எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் அந்த ஜூன்லைனை மூச்சு விடுங்க. இதை கேட்டவுடனே பெரிய பெரிய எல்டர்ஸும் ஃபெதர் இம்மார்டல் செக்டிலேருந்து பயங்கர வேகமாக அங்கே தாக்க வருவாங்க. ஆனால் நம்ம ஜூன்லைனு ஹியூமன் கிங் சீல் அதை அவன் பயன்படுத்துறான். அது முன்னந்ததை விட இப்போ ரொம்ப மேசிவாக இருக்கும். அதோட பவர் பற்றியும் சொல்லவே வேணாம். வெறும் ஒரு கையில் எல்லாரையுமே நொறுக்கிறான். யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹாங்கு அந்த பையனை விட இவனோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. உடனே அங்க இருக்கிற எல்டரும் எல்லாரோட பவரையும் கம்பைன் பண்ணி ஒரு பவரை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாரு. கேட்டவுடனே அங்க ஒரு மேசிவான பவரும் அப்படியே சர்ஜ் ஆகும். அங்க புத்தா கேங் அப்படின்னு சொல்லின்னு ஒரு மாங்கு கேங் வந்திருக்கும்ல, அவங்க இதை பார்த்து ஆச்சரியமா வராங்க. அவ்வளவுதான், அவனோட கதை வந்து முடிஞ்சுது இப்படின்னு தான் யோசிப்பாங்க. இந்த சைடு ஜுன்லினோட பிரதருக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், ஜுன்லின் மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிப்பான். பின்னாடி ஜாவோ அங்க சொல்றாரு, நான் அப்பயே சொன்னேன் இந்த இடத்த விட்டு போயிடலான்னு. பின்னாடி ஹாங் மத்தவங்க கிட்ட சொல்றான், ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜுன்லின் ஒரு சாதாரணமான பர்சன் இல்ல, ஆளுகிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான எபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விஷயத்த வெய்ராஜ்யத்தெல்லாம் ஆளு பண்ணான். அதனால எனக்கு சரியா தெரியல அவன் கிட்ட இன்னமும் என்னென்ன ட்ரெஷரு என்னென்ன பவர் எல்லாமே ஹைட் ஆயிருக்குன்னு. இந்த சைடு அந்த பவர் வரும்போது ஜுன்லைனும் அங்க சொல்றான், சரி நீங்க எல்லாருமே உங்களோட பவரை காட்டும் போது நான் என்னோட பவர்ஸை காட்ட மாட்டேன்னா என்ன? அங்க ஜுன்லைன் சுப்ரீம் போனோட டிவைன் ட்ரிபுலேஷன் லைட் அப்படின்னு சொல்லின்னு ஒரு லைட்னிங் பவரை அங்கே வெளிப்படுத்துவான். அங்கே ரேடியேட் ஆகிற அந்த எனர்ஜியை பார்த்து மற்றவங்களுக்கு அங்கே தெரியல என்ன எனர்ஜின்னு. அந்த பவர் பட்டவுனே நிலைமையே அங்கே மோசமாகுது. அந்த எல்டருக்கு இதனால இன்னமும் கடுப்பாகுது. இவனை ஒண்டி நம்ம அப்படியே விட்டா அவ்வளோதான், ஃபியூச்சர்ல நம்ம செட்டுக்கு இவன் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை அமைவான். அதனால இப்பயே நான் முச்ச வேணும். இதனால அவர் தூரமாக போயிட்டு அந்த இடத்துல ஷிப்பில் ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கும். அந்த ஆர்டிஃபேக்டை வச்சு நம்மளால பின்னாடி வழியாக முச்ச விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். ஆனால் அதையும் நம்மளால நோட் பண்ணிடுறான். பரவாயில்ல, ஆர்டிஃபேக்டை வச்சு என்ன தாக்க போறியா,
இந்த மாதிரி பவர்ஃபுல்லான அட்டாக்கு தான் நான் வெயிட் பண்ணனேன். அந்த அட்டாக் மேலே படலான்னு வரும்போது சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங்கரான எனர்ஜியை டிடெக்ட் பண்ணும். அங்கே அந்த பர்சனோட லெவலு பீக் பாடி இன்டகிரேஷன் லெவல் தான். அங்கே இதனால நம்ம ஹீரோ ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவாக போய் பர்ஃபெக்ட் பாடி இன்டகிரேஷன் லெவலுக்கு போகிறான். அதாவது இன்டகிரேஷன் லெவலோட கடைசி ஸ்டேஜ். அவ்வளோதான், லெவல் பானவுனே ஆறாலாம் அப்படியே சேஞ்ச் ஆகும். இதை பார்க்குற அந்த எல்டருக்கு என்ன பண்ணும் தெரியல. ஆட உன்னோட கல்டிவேஷன் லெவலை நீ மறைச்சியா என்ன? நீ எப்படி திடீர்னு இந்த லெவலுக்கு வந்த? ஆனால் சொல்லி வாய முறதுக்குள்ள முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே பயங்கரமாக அங்கே தாக்குறான். இதனால அந்த எல்டரோட நிலைமையும் ரொம்ப மோசமாகுது. எல்லாம் ரத்தமாக இருக்கும். இதனால மற்றவங்க கிட்ட போய் அவன் சொல்கிறான், இன்னைக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் ஃபெதர் இம்மார்டல் செக்ட்லேருந்து வந்த ஆளுங்க உங்ககிட்ட தோத்து போயிட்டோம், அதனால நாங்கள் வந்து திரும்ப போகிறோம். ஆடா என்னப்பா இது என்ன புது கதையா இருக்கு? என்ன கொல்லலான்னு வந்துட்டு அப்படியே நீங்க போயிடலான்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நான் விட்டா தானே நீ இந்த இடத்துல சாகதா போற. அங்கே அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்னொரு விஷயமும் அங்கே ரிலீஸ் ஆகும். அங்கே இதுக்கு முன்னாடி ஃபெதர் இம்மார்டல் செக்டில் எல்டர்மோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இருந்தார். அவரோட கதையை யாரோ ஒருத்தங்க முடிச்சிட்டாங்க. அவரை கொன்னது வேற யாரும் இல்லை, அது இவன் தான் இப்போதாங்க தெரியுது. தம்பி நீ பண்ண விஷயத்துக்கு எங்கள் செக்ட் வந்து உன்னை விடாது. ஆனால் நம்மளால அதெல்லாம் கேட்கல. அவனோட கையை வச்சு மொத்தமாக அங்கே முச்ச வர்றான். இதனால் அவரோட உடம்பும் கண்ணா பின்னான்னு சதறி போகும். அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பவரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அங்கே சைட்லேயே புத்தாவோட கேங் அவங்க வந்திருக்கோம்ல, அங்கே அந்த மாங்க்கும் யோசிக்கிறான், பரவாயில்ல இந்த விஷயம் வந்து போக போக இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆயினே இருக்கு, நம்ம இந்த விஷயத்த இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம். இந்த சைடு சேங்கால இன்னமும் நம்ப முடியல. ஏன்னா என்னோட அப்பாவை கொன்ன அந்த கொலைக்காரன் அவன் வந்து உயிரோட இருக்கான். நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அப்பா, என்னால் ஒரு ரிவெஞ்சை கூட எடுக்க முடியல. இப்படி ஆளு கஷ்டப்படும் போது அங்கே இருக்கிற ஆளுங்க இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லி நம்ம சேங்கு கூட அந்த எத்தை விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா இதை பார்க்குற நம்ம ஹாங்கு சும்மா இல்லாம ஷிப்பை அப்படி எரிக்க பார்ப்பான். அங்கே இதை பார்க்குற மற்றவங்களும் யோசிக்கிறாங்க, ஆமாம் இந்த டிசைப்பிள் இவனும் டீச்சரும் ரொம்ப பயங்கர இன்சைனாக இருக்காங்க. ஜுன்லின் என்னன்னா ஒரே கையில் எல்டரை முச்ச விட்டான். இப்போ அந்த டிசைப்பிளும் மொத்தமாக அந்த ஷிப்போட கதையும் அந்த செக்டோட கதையும் முச்சலாம் அப்படின்னு தான் ஆளு ட்ரை பண்ண இருக்கான். உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் இன்சைனாக இருக்காங்க. அங்கே ஃபயர் படலான்னு வரும்போது திடீர்னு ஒரு மாங்க் வந்து தடுக்கிறான். நீங்கள் இந்த அளவுக்கு ரூத்லெஸ்ஸாக இருக்க வேணாம், ஏன்னா இந்த வெஞ்சன்ஸ் இது வந்து எப்போ தான் எண்ட் ஆகும். உங்களை மாதிரியும் ஒரு யங்கான லேடி இப்படியெல்லாம் அங்கே பண்ண வேணாம். அடே மாங்க்கு, உன்ன மாதிரி ஆளுங்க எந்த மாதிரி ஸ்கீமிங் பண்ணுவீங்க எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்ன பண்ண ஆசைப்படுற எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது. சும்மா இங்க வந்துட்டு காப்பாத்துற மாதிரி சீனை போட்டா ஃபெதர் இம்மார்டல் செக்ட் உனக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நீ ட்ரை பண்ற அதானே? லேடி நீங்க யோசிக்கிற மாதிரி புத்திசம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கரேஜ் பண்ணாது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கோவத்தால டிமானிக் பேத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அது எல்லாத்தையுமே என்னால் கிளியர் பண்ண முடியும். இந்த புத்திசம் இந்த புத்தா கேங்கு இதை பற்றிலாம் ஹாங்குக்காங்க நல்லாவே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஏரியாவில் ஒரு பெரிய கையாக நம்ம ஹாங் இருக்கும் போது எல்லாரை விடவும் ஒரு கடுப்பேத்துற கேங்னா அது இந்த புத்திசம் இந்த கேங் தான். வெளியில ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ள அப்படி இல்லவே இல்லை. மாங்கு அவனோட பவரை வச்சு பயங்கர வேகமா அங்க தாக்க வரான். அவனோட பவரை பார்க்கும் போதே அங்க தெரியுது இந்த ஆளு இந்த பர்சனும் பாடி இன்டகிரேஷன் அந்த லெவல்ல தான் இருக்கான். திடீர்னு அட்டாக்கு நடுவுல நம்ம ஜுன்லின் அங்க வரான். என்ன ஆச்சு? நான் கொஞ்சம் தள்ளி இருக்கும் போது அப்படியே என் டிசைப்ல வந்து பொலி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? ஜுன்லின் நீங்க யோசிக்கிற மாதிரி நான் ஒன்றும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் இங்க வரல. ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். உங்க டிசைப்பிளுக்கு கொஞ்சம் கைடன்ஸை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேனே. கைடன்ஸை கொடுக்குற அளவுக்கு நீ என்ன குவாலிஃபைடா இருக்கியா என்ன? பின்னாடியே ஹாங்காங் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஜுன்லின் கேட்ட மீதி விஷயத்த அங்க சொல்றான். மாஸ்டர் என்ன ஆச்சுன்னா ஃபெதர் இம்மார்டல் செக்ட் இந்த எத்தை விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அதை மொத்தமா முச்சு விட்டுலாம் அப்படின்னு ட்ரை பண்ண. ஆனா அதுக்குள்ள இந்த மொட்டை தலைய இவன் நடுவுல வந்துட்டான். உடனே அந்த மாங்கும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிப்பான். ஆனா ஜுன்லின் அங்க கேட்குற மாதிரி இல்லை. உன்னை பத்தி நீ என்ன யோசிக்கிற? ரொம்ப அரகண்டா என் டிசைபிள் முன்னாடி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறியா? நில்லு மரியாதையா. அந்த மாங்குக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த புத்தாவோட கேங் வந்து ஒரு பெரிய கேங்கு. ஆல்ரெடி ஆளு ஃபெதர் இம்மார்டல் செக்டை ஒரு எனிமையாக மாற்றிட்டான். இப்போ இந்த புத்திசம் கேங்கையும் ஒரு பெரிய எனிமையாக மாற்றிட்டா பெரிய பிரச்சனையாகும். அதனால கண்டிப்பாக இந்த ஜுன்லின்னு அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை இப்படின்னு தான் அந்த மாங்கும் யோசிப்பான். ஆமா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. டேய் மொட்டை தலையா, நீ என்ன ட்ரை பண்றன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதாவது நாங்க அந்த எல்டரை கொல்லும் போது அப்படியே நடுவில் வந்துட்டு காப்பாத்துற மாதிரி நடிப்பீங்களா? அதுக்கப்புறம் அந்த இம்மார்டல் செக்ட் அது உங்களுக்கு ஃபேவரா அமையும், பிளேம் எல்லாமே என் மேல போட்டலாம் இப்படின்னு நீ யோசிக்கிறேன் அதானே?
இதை உன்னால கேல்குலேட் பண்ண முடியுதுன்னா நீ எப்போ சாக போற அந்த விஷயத்த முடிஞ்சா கேல்குலேட் பண்ண. நம்ம ஜூன்லின்னு இன்டைரக்டா இன்னைக்கு தான் நீ சாக போற அப்படின்னு அங்க சொல்லுவானா. இதனால மாங்குக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. அடே நீ வந்து ரொம்ப எல்லைய மீறி போற. ஜூன்லின் அவனோட பவரை வச்சு ஒரு ஃபிஸ்ட் அங்க அடிப்பான். மாங்கு ஒரு கோல்டன் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். ஆனா அந்த ஷீல்டு ஒண்ணுமே இல்லாம நொறுங்கி போகுது. ஆளோட நிலைமையும் அங்க மோசமாகுது. நீ வந்து தேவையில்லாம எங்களையும் உன்னோட இனிமையா மாத்துற. கண்டிப்பா நாங்க இதுக்கு விட மாட்டோம். அந்த மாங்கு ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை அங்க பயன்படுத்துறான். புத்திசம், தர்மா, மேனிஸ்டிஃபிகேஷன் இப்படின்னு ஒரு டெக்னிக்கை அங்க பயன்படுத்தணும்னே ஒரு பெரிய புத்தாவோட ப்ரொஜெக்ஷன் அது அங்க வரும். அது முன்னாடி ஒரு காடு மாதிரி அந்த மாங்க் அங்க இருப்பான். இந்த பவரை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அது ஒரு ஆர்டிஃபேக்டோட பவர் தான். அந்த மாதிரி ஒரு பவர் இவரு கிட்ட இருக்கா. போச்சு போச்சு, ஜூன்லினோட கதை இன்னைக்கு முடிஞ்சது. எதுக்காக ஜூன்லின் இப்படி பண்ணணும்? அவனுக்கு என்ன சாகணும்னு ஆசையா என்ன? இப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இந்த சைடு அந்த மாங்க்கும் கடைசியா ஒரு அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் ஜூன்லின் மேல படலான்னு வரும்போது ஜூன்லின் அந்த காஃபினை சமன் பண்ணுவான். அந்த ஹெவன்ஸ் பரியல் காஃபினும் அப்பியராவ வந்த அந்த பயங்கரமான பவரும் அப்படியே உள்ள மாட்டிக்குது. இதை பார்க்குற அந்த மாங்க் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட இது வந்து அதுதானே. இந்த சைடு நம்ம ஹீரோ சுப்ரீம் போனை வச்சு அங்கே டெவலப் ஆனால அதனால இந்த காஃபினும் 3rd கிரேட்லேருந்து இப்போ 6th கிரேடுக்கு போயிடுச்சு. அதனால இதோட எபிலிட்டிஸும் இப்போ ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஜூன்லின் அந்த அட்டாக் ஒண்டி அப்சர்வ் பண்ணாம அங்க இருக்கிற மாங்க் பசங்களையும் இல்ல அங்க இருக்கிற மாங்க்ஸ் ஒருத்தங்களையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான். இதனால எல்லாருமே அந்த ஹெவன்ஸ் பரியலுக்குள்ள வசமா மாட்டிக்கிறாங்க. இதனால அந்த மாங்குக்கு என்ன பண்ணும் தெரியல. இங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஜூன்லின் இவன் வந்து ஒரு டிமானிக் கல்டிவேட்டர், சீக்கிரம் அவனை இன்னைக்கே முச்சு வேணும், கொள்ளுங்க அவனை. ஆனா நம்ம ஜூன்லினோட கதையை இந்த மாதிரி டைம்ல முடிக்கிற அளவுக்கு அங்க யாருக்குமே தைரியம் இல்ல. ஏன்னா வந்தாங்கன்னா அவ்வளவுதான், ஒரு சில செகண்ட்ல அதுல மொத்தமா அமைக்கிடுவான். அங்க ஹாங்கோ ரொம்ப ஆச்சரியமா யோசிக்கிறான். நான் யோசிச்ச மாதிரியே இந்த ஆளு கிட்ட ஏகப்பட்ட ரகசியம் இருக்கு. இன்னமும் ஆளு என்னென்னலாம் மறைக்கிறானோ. அந்த புத்தாவும் அங்க பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறான். அடே நீ பண்ண விஷயம் அது வந்து சரியே இல்ல. நீ என்ன யோசிக்கிற? நாங்க இந்த புத்தா செக்ட் வந்து ஒரு பெரிய செக்ட். எங்களையும் நீ எனிமையாக்கிட்ட. அதே மாதிரி அந்த ஃபெதர் இம்மார்டல் செக்ட் அவங்களையும் எனிமையாக்கிட்ட. இதனால உன்னை நாங்க சும்மா விடுவோம் அப்படின்னு யோசிக்கிறியா? அங்க இதை கேட்க அங்க பயங்கரமா ஆளுக்கு கடுப்பாகும். இதனால அந்த புத்தாவையும் அந்த காஃபின்லயே சக் பண்ணி மொத்தமா ட்ராப் பண்ணிடுறான். அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் யாருக்காச்சும் தைரியம் இருக்கா? சண்டை பொண்ணும் தைரியம் வந்தா முன்னாடி வாங்கல. அங்க அவ்வளவுதான், யாருக்குமே தைரியம் இல்ல. எல்லாருமே வாயை மூட்ட இருக்காங்க. அங்க ஜூன்லினோட பிரதரி அவனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பின்னாடி ஜாவோ அங்க யோசிக்கிறாரு. ஆமா நான் என்ன கனவு காண்றேனா? இது கனவா இல்ல நினவா? யாராச்சும் ஒருத்தங்க அடிங்கப்பா. அங்க அந்த பொண்ணு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறா. ஆமா ஜூனியர் சிஸ்டர், எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? வேற எதுக்கு? நீ தானே கேட்ட கனவா இல்ல நினவான்னு. இது உனக்கு கனவு இல்ல, இப்பயாச்சும் உனக்கு தெரியுதா? ஆமா இது உன ஒரு கனவு இல்ல. அங்கே ஃபேங்கு மற்ற வயசானவெல்லாம் இருப்பாருல்ல, அவங்க எல்லாருமே நம்ம ஜூன்லின் மாதிரியே ஒரு சின்ன செக்டர்லேருந்து வந்த ஆளுங்க தான். அங்கே ஃபேங்குக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆளு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஏன்னா பெரிய பெரிய எல்டர்ஸு மாங்கோட ஒரு கேங்கி ஆளு மொத்தமாக மூச்சு விட்டான். லார்ட் ஜூன்லின், நீங்கள் உண்மையிலேயே மாஸாக இருக்கீங்க. உங்களோட பவர் அது உண்மையிலேயே அன்ஸ்டாப்பபிளாக இருக்கு. இந்த சைடு சாங்குக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க செக்டர்ல இருக்க பெரிய பெரிய எல்டர்ஸ் அவங்களும் காலி. அதே டைம்ல அந்த புத்திசம் கேங்கு அதுல வந்து ஆளுங்களும் காலி. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த சுச்சுவேஷனை எங்களுக்கு ஃபேவரபிளா நான் மாத்திப்பேன். இதை போயிட்டு எங்க செக்டர்ல ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி கண்டிப்பா அந்த புத்தாவோட அந்த கேங்கு அவங்களும் இதுக்காக கண்டிப்பா பதிலடியை கொடுக்காம விட மாட்டாங்க. ஜூன்லின் வெயிட் பண்ணு, நீ வசமா மாட்டீங்க. இந்த வாட்டி இந்த விஷயத்த நாங்க ஃபர்தரா இன்னமும் பெரிய லெவலுக்கு கொண்டு போவோம். இந்த டைம்ல அந்த ஏன்ஷியன் ரிலம் ஓப்பன் ஆகுது. எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த ஏன்ஷியன் ரிலம்ல பயங்கரமான ட்ரெஷர்லாம் இருக்கு. அது என்னென்ன ட்ரெஷரு, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு என்னென்ன பவர்லாம் உள்ள கிடைக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட நான் லென்த்தாவே போட்டிருப்பேன். ஏன்னா இதுல ஃபைட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி நடுவில் நான் ஸ்கிப் பண்ண அப்படின்னு சொன்னல, அது எதுக்குன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது, அது தேவையும் இல்லை. இந்த மான்வாவை நான் மொத்தமா ஒரு 2 வாட்டி பச்சிருப்பேன். அதனால எதை ஸ்கிப் பண்ணும் எதை ஸ்கிப் பண்ண வேணாம் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் நான் சொல்ற ஃப்ளோல அப்படியே பாருங்க. உங்களுக்கும் இந்த செக்ட் ஆளுங்களோட பேரு எல்லாமே ஈஸியாவே உங்களாலையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். மெயினா நம்ம ஹீரோட செக்டுக்கு இப்போ பிரச்சனையா இருக்குது ஃபெதர் இம்மார்டல் செக்டர், அதுக்கப்புறம் அந்த புத்திசம் கேங்கோட அந்த செக்டர். ஸோ இந்த புத்திசம் கேங்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கேங்கால வரும் பாருங்க பிரச்சனை, அது எல்லாமே நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த ரிலேயத்துல மாசான விஷயம்லாம் ஏற்பட போகுது. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக்கை போடுங்க. நான் கேட்டோம் அந்த அளவுக்கு நிறைய பேர் லைக்ஸை போடலை. ஸோ லைக்ஸை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். ஏன்னா இதுல 100 சாப்டருக்கும் மேல இருக்கு. அதனால நீங்க சப்போர்ட் பண்ண முடியுதான் இதை என்னால் முடிக்க முடியுமே. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.